யார் உன்னை மறைமுகமாக வெறுத்தாலும் அவர்களுக்கு நீ வெளிப்படையாகவே அதற்காக கவலைப்பட போவதில்லை என்பதை உன் செயல்களால் உணர்த்திவிடு. வெறுப்பவர்களையே நினைத்து வருந்திக் கொண்டிருப்பதால் உன் வாழ்வில் ஒரு மாற்றமும் நிகழப்போவதில்லை. நல்லவர்கள் கெட்டவர்கள் என எல்லோரிடமும் பழகு. எப்படி இருக்க வேண்டும் என்று நல்லவர்களிடமிருந்து கற்றுக்கொள். எப்படி இருக்கக்கூடாது என்பதை கெட்டவர்களிடமிருந்து கற்றுக்கொள். ஒருவருக்கு மகிழ்ச்சியை தந்து அவர்களின் அன்பை கொள்ளை கொண்டவர்களுடைய குறைகள் பெரியதாக தெரிவதில்லை. ஒருவரை அதிகாரம் செய்து அவர்களின் அன்பை பெற நினைப்பவர்கள் அவர்களிடம் வேறு எந்த குறைகளும் இல்லை என்றாலும் அவர்களால் மனதளவில் யாரையும் நெருங்கக்கூட முடிவதில்லை. ஏனென்றால் மனிதர்களின் மனம் அதிகாரத்திற்கும் அடக்குமுறைக்கும் அடிபணிவதில்லை. உண்மையான அன்புக்கு மட்டுமே அது அடிமையாகி கிடக்கும். நல்லவர்களாக இருக்க முயற்சியாவது செய்யுங்கள். முடியாவிட்டால் நல்லவர்களோடு நட்பாய் இருக்கவாவது முயற்சி செய்யுங்கள். அப்போதாவது நம்மால் நல்லவர்களாக இருக்க முடிகிறதா என்று பார்ப்போம். ஒருவரை ஏமாற்றி அதில் கிடைக்கும் செல்வத்தையும் பணத்தையும் கொண்டு எத்தனை நாட்கள் ஏகபோகமாக வாழ்ந்துவிட முடியும்? எப்போது வேண்டுமானாலும் முடிந்து போகக்கூடிய இந்த வாழ்க்கையில் யாரையும் ஏமாற்றி வாழ வேண்டும் என்று மட்டும் நினைக்காதீர்கள். யாரிடமும் ஏமாறாமல் வாழும் வாழ்க்கையை விட யாரையும் ஏமாற்றாமல் வாழும் வாழ்க்கையே சிறந்த வாழ்க்கை. ஒவ்வாத உணவு உடலுக்கும் ஒவ்வாத உறவு மனதிற்கும் இடையூறு செய்து கொண்டேதான் இருக்கும் என்பதால் இந்த இரண்டையும் தேர்ந்தெடுக்கும் போது கவனம் தேவை. உங்களின் அளவற்ற அன்பையும் மதிப்புமிக்க நேரத்தையும் அதை பெறுவதற்கான தகுதி இருப்பவர்களிடம் மட்டுமே பகிர்ந்து கொள்ளுங்கள். அருமை தெரியாதவர்களோடு அவற்றை பகிர்ந்து கொண்டு பிறகு அனாதையாக நிற்காதீர்கள். மற்றவர்களின் குறைகளை கண்டுபிடித்து சொல்வதை மிக பெரிய பெருமையாக நினைத்துக் கொள்பவர்கள் இது ஒன்றை மட்டும் நினைவில் வைக்க வேண்டும். மற்றவர்களை குறை கூறும் முன் நீங்கள் சரியானவர்கள்தானா என்பதையும் ஒரு முறை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் ஒருவர் மீது அன்பாய் இருக்கிறீர்கள் என்பதை விட அவர்களிடம் உண்மையாக இருக்கிறீர்கள் என்பதே முக்கியம். ஏனென்றால் அன்பை விடவும் அவர்களுக்கு அதிக மகிழ்ச்சி அளிக்கக்கூடியது உண்மைதான். ஒரு சிலர் உங்களிடம் இன்னமும் யோகியமாக நடந்து கொள்வதற்கு இந்த மூன்றில் ஏதாவது ஒன்றுதான் காரணமாக இருக்க முடியும். பாவம் செய்துவிடக் கூடாது என்று பயந்து சரியாக நடந்து கொள்பவர்கள் ஒரு விதம். மற்றவர்கள் பழிப்பார்களே என்று எண்ணி தவறு செய்யாமல் இருப்பவர்கள் ஒரு விதம். இன்னும் சந்தர்ப்பம் கிடைக்காத காரணத்தால் தவறு செய்யாமல் இருப்பவர்கள் ஒரு விதம். தவறு செய்வதற்கான எல்லா சந்தர்ப்பங்களும் கிடைத்தும் தவறு செய்யாமல் நேர்மையாக இருப்பவர்கள்தான் உண்மையில் யோக்கியவான்கள். இந்த உலகத்திலேயே மிகவும் ஆபத்தான பயணம் ஒன்று உள்ளது. அது எதுவென்றால் நல்லவர்களைப் போலவே நடிக்கும் சில நிலைகெட்ட நன்றிகெட்ட மனிதர்கள் மீது முழு நம்பிக்கை வைத்து பயணிப்பதுதான். உண்மையான அன்பை ஒரு சில சுயநலவாதிகளிடம் எதிர்பார்க்க கூடாது. உண்மையான அன்பையும் உணர்வுகளையும் மதிக்க தெரியாத மனிதர்களிடம் நம்முடைய மதிப்பை எப்போதுமே இழந்துவிடவும் கூடாது. நம் மதிப்பை உணர்ந்த நல்லவர்களுக்காக நம்முடைய நேரத்தை ஒதுக்கலாம். ஆனால் சுயநலவாதிகளுக்காக நம்முடைய நேரத்தில் ஒரு வினாடியை கூட வீணடிக்க கூடாது. உங்களுக்கு பிடித்தவர்களுடைய நட்பண்புகளை பாராட்டி உற்சாகப்படுத்துங்கள். உங்களுக்கு பிடித்தவர்களுக்கு நீங்கள் தரும் மிக உயர்ந்த பரிசு நீங்கள் தரும் பாராட்டுதான். பாராட்டு என்பது உறவுகளுக்குள் இன்னும் அதிக பிணைப்பை ஏற்படுத்தக்கூடியது. நன்றி கூறுவது ஒரு சிறிய செயல்தான், ஆனால் அது நமக்குள் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். நாம் நம் வாழ்வில் இருக்கும் நல்ல விஷயங்களுக்கு நன்றி கூறும்போது நம்முடைய மனம் நேர்மறையாக மாறும். இது நம்முடைய உறவுகளை வலுப்படுத்தவும் உதவும். ஒருவரை மன்னிக்க கற்றுக்கொள்வது உன்னை நீயே விடுவித்துக் கொள்வது போன்றது. கோபம், பழிவாங்கும் எண்ணம் போன்ற எதிர்மறை உணர்ச்சிகள் நமக்கு மனரீதியாக பெரிய அளவில் பாதிப்பை உண்டாக்கும். மற்றவர்களை மன்னிப்பதன் மூலம் நாம் இந்த எதிர்மறை உணர்ச்சிகளிலிருந்து விடுபட்டு மன அமைதியை பெறலாம். எல்லோரையும் பாவம் என்று நினைத்து விடாதீர்கள்.
உங்களின் கடந்த கால வாழ்க்கையை கொஞ்சம் கவனித்துப் பாருங்கள். நீங்கள் பாவம் பார்த்த யாரோ ஒருவர்தான் சரியான சமயத்தில் உங்களை பதம் பார்த்திருப்பார்கள். உன் துரோகியை நீ உற்று பார்த்தால் உன்னுடைய பழைய உயிர் நண்பன் உன் கண்களுக்கு தெரிவான். உன் எதிரியை நீ உற்று பார்த்தால் உன் எதிர்கால வழிகாட்டி உன் கண்களுக்கு தெரிவான். நம்மிடமிருந்து விலகுவதை அப்படியே விட்டுவிட வேண்டும். நமக்கு உரிமை இல்லாதவற்றிலிருந்து நாம் விலகிவிட வேண்டும். ஒவ்வொன்றையும் இழந்த பிறகுதான் பல உண்மைகள் புரிய வரும். இறுதியாக நாம் மட்டுமே இருப்போம். நம்மை நாமே பற்றிக் கொள்ள வேண்டும். ஏனெனில் அது மட்டும்தான் நிரந்தரம். உன்னை நீயே நேசிப்பதுதான் உண்மையான காதல். மற்றவர்களை நேசிப்பதற்கு முன் நாம் நம்மை நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். தன்னையே நேசிக்க தெரியாதவர்களால் வேறு ஒருவரை உண்மையாக நேசிக்கவே முடியாது. உண்மையான அன்பிற்காக எதை வேண்டுமானாலும் தியாகம் செய்யுங்கள். ஆனால் எதற்காகவும் உண்மையான அன்பை தியாகம் செய்து விடாதீர்கள். இழந்த எது ஒன்றையும் மீண்டும் பெற்றுவிட முடியும். ஆனால் இழந்துவிட்ட உண்மையான அன்பை அதேபோல் திரும்ப பெற்றுவிட முடியாது. இந்த உலகத்தில் பணத்தால் வாங்க முடியாத சில விஷயங்களில் ஒன்றுதான் அன்பு. அன்பின் எதிர்பார்ப்புகள் பணமோ பொருளோ இல்லை. பாசத்துடன் ஒரு பார்வை, அக்கறை நிறைந்த அன்பான சில வார்த்தைகள், அவ்வளவுதான். இதை கூட கொடுக்க முடியாததால் தான் அன்பான உறவுகளில் பல்வேறு பிளவுகளும் பிரிவுகளும் ஏற்பட்டு விடுகிறது. நீங்கள் அதிகம் விரும்பும் ஒரு சிலர் உங்களுக்கு தனிமையை பரிசாக கொடுக்கும் போது இசையை உங்களோடு சேர்த்துக் கொள்ளுங்கள். இசையின் மீதான காதல் உங்கள் தனிமையின் கொடுமையை குறைத்துவிடும். யார் சொல்கிறார்கள் என்பது முக்கியமல்ல, என்ன சொல்கிறார்கள் என்பதுதான் முக்கியம். உங்களுக்கு பிடிக்காதவர்களாகவே இருந்தாலும் அவர்கள் சொல்வது ஏற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல கருத்து என்றால் அதை தள்ளிவிடாதீர்கள். உங்களுக்கு பிடித்தவர்களாகவே இருந்தாலும் அவர்கள் சொல்வது தவறான கருத்து என்றால் அதை ஏற்றுக்கொள்ளாதீர்கள். பொய் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லைதான் என்றாலும் அதற்காக எல்லோரிடமும் உண்மையை சொல்லிக் கொண்டிருக்கவும் வேண்டாம். ஏனெனில் உண்மையை கண்டு மிரண்டு போகிறவர்களும் உண்டு. நாம் சொல்லும் உண்மையால் மற்றவர்களுக்கு நம்மையே பிடிக்காமல் போகவும் வாய்ப்புகள் உண்டு. நாம் சொல்கின்ற பொய் என்றேனும் ஒரு நாள் நம்மையே கொன்றுவிடும். சில இடங்களில் நாம் சொல்கின்ற உண்மை கூட யாரையாவது கொன்றுவிட வாய்ப்புகள் உண்டு. எதை பேச வேண்டும், எதை பேசாமல் அமைதியாக கடந்துவிட வேண்டும் என்பதில் தெளிவாக இருங்கள். நல்ல குணம் படைத்தவர்கள் செல்வந்தர்களாக இருந்தால் அவர்கள் மெருகேற்றப்பட்ட தங்கத்தைப் போல் மதிப்பை பெறுவார்கள். ஆனால் அந்த நல்ல குணம் படைத்தவர்கள்தான் இன்று மிகவும் குறைவு. நல்ல குணம் படைத்தவர்களில் செல்வந்தர்களாக இருப்பவர்கள் மிக மிக குறைவு. படிப்பு, பணம், பதவி, புகழ், அந்தஸ்து, அதிகாரம் என்று எத்தனையோ இருந்தாலும் சக மனிதனை மனிதனாக மதிக்க தெரியாதவன் மனிதனே இல்லை. அவன் மிருகத்திற்கும் கீழானவன் என்பதே மறுக்க முடியாத உண்மை. யாரையும் தாழ்த்தி பேசுவதை தவிர்த்து விடுங்கள். பிறரை தாழ்த்தி கொண்டே இருப்பவர்கள் தாங்களும் தாழ்ந்து போகிறார்கள். பிறரை உயர்த்தி கொண்டே இருப்பவர்கள்தான் தங்கள் வாழ்க்கையிலும் உயர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். நீங்கள் ஒருவருக்கு கை கொடுத்து உதவுவதால் இந்த மொத்த உலகையும் நீங்கள் மாற்றிவிட முடியாதுதான் என்றாலும் நீங்கள் ஒருவருக்கு உதவும் போது அது அவரின் உலகையே மாற்றிவிடக்கூடும். அவரின் ஒரு சிறு புன்னகையால் உங்களுக்கு கோடி புண்ணியங்கள் சேரக்கூடும். உதவி செய்வதற்கான வாய்ப்பு கிடைத்தால் அதை தட்டி கழிக்காதீர்கள். தவறாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சுட்ட செங்கல் உடைந்து போனால் மறுபடியும் ஒன்று சேர்வது கடினம். அதுபோலவே கடுமையான வார்த்தைகளால் சுடப்பட்டு மிகவும் நொந்து பிரிந்த மனம் பிறகு எவ்வளவுதான் ஆறுதல் செய்ய பெற்றாலும் முன்பு இருந்தது போலவே ஒற்றுமை அடைவது அரிதான ஒன்று. வாழ்க்கை என்பது ஒரு நாடகம். ஒவ்வொருவரும் தங்களுக்கு கிடைத்த பாத்திரத்தில் சிறப்பாக நடிக்க வேண்டும். வாழ்க்கையில் பலவிதமான சூழல்கள் நம்மை சந்திக்கும். நாம் அந்த சூழலுக்கு ஏற்ப நம்மை மாற்றிக்கொள்ளவும் பழக வேண்டும். நாம் எல்லோருமே நாம் செய்யும் ஒவ்வொரு விஷயத்திற்கான விளைவுகளையும் சந்தித்துதான் ஆக வேண்டும்.
எவ்வளவு பெரிய விஷயத்தில் ஏமாற்றுகிறவர்களும் அவர்கள் அதற்கான விளைவுகளை மிக பெரியதாகத்தான் சந்திப்பார்கள். அதை யாராலும் மாற்ற முடியாது.